போதும் சுமதி, வீட்ல தானே இருக்கோம், எதுக்காக இதெல்லாம் போடுற? அட அதனால என்ன, இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் நைட், மேக்கப் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா வேற ரொம்ப டென்ஷனா பேசினாங்க. அவர் வேற கற்பூரத்தை கரைச்சிட்டாரு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு. ஓ அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு மறந்துற, புரிஞ்சுதா? இன்னைக்கு உன்னோட லுக்ஸ பத்தி மட்டும் யோசி. ஏற்கனவே நீ அழகாதான் இருக்க, இன்னும் சூப்பரா மேக்கப் போட்டு ரெடியாகி மாமாவை நீ அப்படியே மயக்கிடணும்க்கா. பரவாயில்லையே, அலங்காரம் பயங்கரமா இருக்கு. புதுசா கல்யாணமா இருக்கிற பொண்ணு எப்பவும் இப்படிதான் இருக்கணும் அக்கா, அப்பதான் புருஷனை சந்தோஷமா வச்சுக்க முடியும். பரவாயில்லையே, உனக்கு கல்யாணம் ஆகலனாலும் புருஷன் முன்னாடி எப்படி இருக்கணும்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கே. சரி, நான் இங்க ஒன்னும் டைம் பாஸ் பண்ண வரல. நான் எதுக்கு வந்தேன்னா அண்ணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்ல வந்தேன். அண்ணி கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாங்க. சரி. வா. ஆஹா இல்ல, இந்த தடவை நீ தான் தனியா போகணும். ஒவ்வொரு தடவையும் நான் கூட வர்றது நல்லா இருக்காதுக்கா. நீ இந்த வீட்டோட மருமக, அவங்க உங்களை தானே கூப்பிட்டாங்க, சோ நீங்க தான் போகணும். அதே மாதிரி எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கணும். சரி இப்ப போங்க, போ. வாமா வாமா. அத்தை, நீங்க என்ன? நான் இன்னைக்கு அம்மன் கோவில் போயிருந்தேன். ஒரு சின்ன வேண்டுதல் இருந்துச்சு. அதாவது உனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு. இது பிரசாதம், இது பல்லு. இத பத்திரமா உன்னுடைய கபோர்ட்ல வச்சுக்கோ. அடக்கடவுளே, என்ன மணி, சாமி கோவில்ல இருந்து கொடுத்தத கீழே போட்ட? இது பெரிய அபசகுணமாச்சே. என்ன சொல்ற? என்ன அபசகுணம்? கை நழுவி கீழே விழுந்துருச்சு. அதனால என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வாய் மூடிட்டு உன் வேலையை பாரு. நீ போ. இத பத்திரமா உன் ரூம்ல வச்சுக்கோ. நல்ல வேலை நீ வந்து நல்லதா போச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய்க்கு சில்லறை வேணுமேடா. ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சில்லறையா தானே சம்பளமா கொடுக்கணும். ஏய் இங்க பாரு, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் அப்பா உன்னை கட்டி போட்டு இங்கேயே வச்சிருக்காரு. யாரோ பர்ஸ் அடிச்சிட்டாங்க போல இருக்கு. சுத்தம் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரி அதை விடு, நீ சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. உன்னோட இம்பார்ட்டன்ட் கார்ட்ஸ் எல்லாம் அதுல தானே இருக்கு. யா. ஓ என்னடா வருண், என் போலீஸ் ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்குடா. இந்த போலீஸ் கிட்ட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என் பர்ஸை நானே திருடிட்டேன்னு கூட சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுடுவேன். நீ கிளம்பு. சில்லறைக்கு எங்க போவேன்? சில்லறை இருக்கா? யார்ட்டையாவது 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? சில்லறை என்னடா இது? ஆசையா அழகிக்காக ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் போச்சா. ஃபர்ஸ்ட் நைட்டோட ஃபுல் கோரியோகிராஃபி வேஸ்டாக போயிடுச்சு. இருக்கிறது கொஞ்ச நேரம், நான் எங்கிருந்து செயினை கொண்டு வரது? இந்நேரம் ஷாப்பையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. சரி போன போட்டோம், அந்த செயினோட விலைக்கு ஈடா என் அழகிய லவ் பண்ணிட்டா போச்சு. இது அவர்தான் எழுதியிருக்காரு.
நீ என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. ரொம்ப அழகான அம்சமான ஒரு தேவதை நீ, கியூட்டான ஒரு பொண்ணு நீ. என்னை பார்த்து ஆசைப்படுறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் நீ மட்டும்தான் என்னை உன் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ கேக்குறதா இருந்தா எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுதானே? ரொம்ப ரொம்ப அழகான அம்சமான ஒரு தேவதை, கியூட்டான ஒரு பொண்ணு. என்ன ஆசைப்படுறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனா நீ என்ன உன் பின்னாடி சுத்த வைக்கிற. இங்க பாரு அழகே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் வேற யாரும் வர முடியாது. கற்பூர டப்பாவும் இல்லை, ஷார்ட் சர்க்கியூட் அபசகனமும் இல்லை. என் இதய துடிப்போட சத்தம் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் நீ மூச்சு விடுற சத்தம் கேட்கும், அவ்வளவுதான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நானும் நீ சேர்றது யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ, இன்னைக்கு உங்களோட பர்ஸ் தொலைஞ்சு போச்சா? ஆமா அதுல தங்க செயின் இருந்ததா? இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போ. ஆச்சரியமா இருக்கு, பர்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இது வரைக்கும் யாரும் திருப்பி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க நல்ல போலீஸோ? ஓகே, நல்ல விஷயம் தான், பாராட்ட வேண்டிய விஷயம். நான் உடனே அங்க வந்துடுறேன். நீங்க எங்கேயாவது கிளம்புறீங்களா? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்போ நான் சுமதி ரூம்ல போய் தூங்கிக்கவா? அது அது என்னன்னா, நீங்க வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்னால இந்த ரூம்ல தனியா தூங்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு பார்த்தா நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் பெர்மனண்டா போறதுக்கு பிளான் பண்றியா? ஏய், உனக்கு அப்படி என்னதான் வேணும்? ஏன் என் பக்கத்துல வர்றதுக்கு இப்படி யோசிக்கிற? என் மேல உனக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நான் வந்து உனக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன், அது இல்லாம இந்த நைட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதை நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லை, நேரா போய் ஸ்ருதியோட ரூம்ல தூங்கிட்டுமாங்கன்னு கேட்கிறேன். நான் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சாலோ நான் பக்கத்துல வரணும்னு நினைச்சாலோ முதல்ல என்ன ஃபீல் பண்ணவே. ஏன்னா என்னால இனிமே இப்படி தனியா எல்லாம் போராடிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா?
அக்கா என்னாச்சு? மாமா ஏன் இவ்வளவு அவசரமா வெளியில போறாரு? ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு, உடனே கிளம்பி போயிட்டாரு. ஏதோ பொருளை பத்தி பேசிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, அது இல்லாம இன்னைக்கு ராத்திரி ஃபுல்ஃபில்மெண்டா இருக்காதான். சுமதி, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது வந்து, நான் அவர் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கேன், நான் நிரூபிச்சு காட்டணுமா? என்னது? யார் அது? யாரு? யாரும் இல்லக்கா. என்ன இருக்கு அதுல? இந்த ஊர் எல்லைக்கு பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நீ அந்த கோவிலுக்கு வந்துரு, நான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் அந்த நிலா வெளிச்சத்துல நானும் நீயும். உப்ஸ், சாரிக்கா, இது பிரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் லெட்டர். ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். மாமா பயங்கர ரொமான்டிக் பர்சனா இருக்காரு. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு சீக்கிரம் போகணும்ல. ஆனா சுமதி, அது எப்படி? அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஒருவேளை அவர் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போக நினைச்சிருந்தா அவரே வந்து கூட்டிட்டு போயிருப்பாருல்ல. அக்கா, இது ரொம்ப சிம்பிள். முதல்ல அவரே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாரா, அதுக்கப்புறமா உன்னை சைன் லாங்குவேஜ்ல கூப்பிட்டிருக்காரு. இது தவிர வேற என்ன வேணும் உனக்கு? மாமா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பாரு. இங்க பாரு, நீ அவரோட ரொமான்டிக் சர்ப்ரைஸ வீணாக்குற. லிட்டரலி, நான் சொல்றத கேளு. நீ உடனே கிளம்பி போகணும். சீக்கிரம் போ. சரி, போறேன். வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறேன். இல்லனா எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. நான் அத்தை கிட்ட போய், அக்கா, நீ உன் புருஷன் கூட நைட் அவுட் போற, பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்ல, புருஷனோட ரொமான்டிக் இன்விடேஷனை இப்படி தண்டோர் அடிச்சுட்டு யாரும் போக மாட்டாங்க. புரிஞ்சுதா? நான் தான் இங்க இருக்கேன்லக்கா. நீ கிளம்பு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ. சரி, நான் எப்படி போறது? உன் தங்கச்சி எதுக்கு இருக்கா சொல்லு. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க, ரொம்ப அவசரம் அண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஆனா சுமதி, அங்க போறது அவ்வளவு முக்கியமா? நாம எப்படி? கொஞ்சம் மெதுவா பேசு. சுமதி, நம்ம வாசல் வழியாவும் போலாம்ல. இந்த மாதிரி ஜன்னல் வழியா போறது. அக்கா, பால்கனி வழியா போய் காதலனை சந்திக்கிற த்ரில்லே வேறக்கா. என்னங்க சார் உங்களோட பர்ஸ்? ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டரை சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல சார். அப்படியா? அப்போ எனக்கு ஃபோன் பண்ணது யாரு? அவங்கள இங்க வர சொல்லுங்க. ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பணம் கொடுத்துட்டு போலாம் சார். இங்கிருந்து யாருமே ஃபோன் பண்ணல சார். ஆனா யாரோ ஒருத்தர் இங்க வந்து இந்த பர்ஸை கொடுத்து நீங்க இங்க வந்து வாங்கிட்டு போவீங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? சாமி, சௌமியா, மம்மி, சௌமியா. என்ன சம்பந்தியம்மா இந்த நேரத்துல திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? மம்மி, என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இப்படி தனியா வந்திருக்கீங்க? என்ன சம்பந்தி? என்ன மன்னிச்சிருங்க. இந்த நேரத்துல வந்து உங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன். ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் இந்த நேரத்துல வர வேண்டியதாயிடுச்சு. சுமதி, உன் பேக்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு, பாட்டியோட ரிப்போர்ட். பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுமா. காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். நீ உடனே உன் பேக்ல இருந்து அந்த ரிப்போர்ட் எடுத்து கொடு. பாட்டியோட ரிப்போர்ட்டா? அவங்களோட ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட எங்க இருக்கு? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோமா, அது வீட்ல எங்கேயும் இல்ல. அப்ப உன் பேக்ல தானே இருக்கணும். வா, சீக்கிரம் வந்து எடுத்து கொடு. ஆனா என் பேக்ல இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் இல்ல.
சரிம்மா, அம்மாவை கூட்டிட்டு போய் கொஞ்சம் நிதானமா தேடி பாரு. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி பேக்ல இருந்தாலும் இருக்கலாம்ல. சரி. சம்மந்தியம்மா, நீங்களும் கூட போய் தேடி பாருங்க. சீக்கிரம் வா. மம்மி இங்க வா. மம்மி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் என் பேக்ல எந்த ரிப்போர்ட்ஸும் இல்ல. பாருங்க. உன்னால ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? சௌமியா எங்க? சுமதி, சௌமியா எங்கன்னு கேட்டேன். எங்க இருக்கணுமோ அங்க இருக்கா. அவ புருஷன் கூட. அப்படியெல்லாம் நடக்க கூடாது. ஏன் நடக்க கூடாது? மாமா அவளோட புருஷன். அவங்க ரெண்டு பேரையும் ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிற? ஏன் ஒன்ன சேரக்கூடாதுன்னு நினைக்கிற? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல. முதல்ல பதில் சொல்லு. சௌமியா எங்க? சொல்ல மாட்டல? நானே சௌமியா ரூமுக்கு போய் அவளை இங்க கூட்டிட்டு வரேன். உன் உதவி எனக்கு தேவையில்ல. அக்கா ரூம்ல இல்ல. இங்க பாரு சுமதி, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சௌமியா எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லு. இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமா? அப்புறம் சௌமியாவை நாம நிரந்தரமா இழந்துருவோம். நீ சொன்னது நான் அதை அப்படியே ஒத்துக்கணும்ல. உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? சௌமியாக்கா என்னை விட அழகா இருக்கா, ரொம்ப அன்பாவும் நடந்துக்கிறா. அவகிட்ட வேற என்ன குறை இருக்கு? எதுக்காக அவளை அவளோட புருஷன் கூட சேர விட மாட்டேங்கிற? எதுக்காக அவங்களை பிரிக்கணும்னு நினைக்கிற? சுமதி, நீ பிடிவாதம் பிடிக்காத. தயவு செஞ்சு சொல்லு, சௌமியா எங்க? பிடிவாதன்னு சொல்றீங்களா? அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணுமா உண்மை என்ன? நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற சுமதி? நான் சொல்றது நீ ஏமா கேட்க மாட்டேங்கிற? நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நான் என்னமா நினைக்கிறேன்? எது ஒண்ணு இல்லைங்கிற? உன்னுடைய சௌமியா அக்கா சௌமியா அக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்ல சுமதி. என்னங்க? என்னங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வாங்க. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க? என்னங்க? நீங்க அங்க இருக்கீங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் உங்களை எப்போ நீங்க எல்லாம் யாரு? அது வந்து நான் என்னோட புருஷனை தேடி தான் வந்தேன்.
என்னோட என்னோட புருஷன்தான் இங்க என்னங்க என்னங்க என்ன ஏன் தடுக்கிறீங்க? நீங்கெல்லாம் யாரு? என்ன ஏன் என் புருஷன்கிட்ட போக விடாம தடுக்கிறீங்க? என்ன ஏன் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? உன்னை கஷ்டப்படுத்த இல்ல, உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கோம். உனக்கு உண்மையை சொல்லிட்டு போக வந்திருக்கோம். நீதானே என்ன சின்ன வயசுல இருந்து துரத்திட்டு இருந்தது? சூனியக்காரி. சூனியக்காரியா? உங்க அம்மா நல்ல பேர் தான் சொல்லி கொடுத்திருக்கா, உன்னை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்காக. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? எல்லாரும் எங்களை திருநங்கைகள் சொல்லுவாங்க. உன்னை இங்க அருண் வர சொல்லல, நான் தான் வர சொன்னேன். கல்லுல பேப்பரை சுத்தி மேல தூக்கி போட்டது நான் தான். எங்களுடைய குறிக்கோள் உன்னை கஷ்டப்படுத்துறது இல்ல, உனக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். அந்த உண்மையை தான் உனக்கு இத்தனை வருஷமா சொல்லாம வளர்த்திருக்காங்க. உனக்கு இப்போ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு சௌமியா. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டிய இடம் எது, உன்னுடைய அடையாளம் என்ன, யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா அப்போ எப்படி சௌமியாக்கா? நீங்க என்னமா சொல்ல வரீங்க? சொல்லுங்க, சொல்றது தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீ நீ நினைக்கிற மாதிரி அவ இல்லம்மா. அது அவ 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 ஒரு திருநங்கை.
திருநங்கை, 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 திருநங்கை. இங்க பாரு சௌமியா, நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. எங்க கூட நாம மத்தவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதுதான் சுப காரியம். அதை விட்டுட்டு நாமளே நம்மளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டா அது பெரிய அபசகுணமாயிடும். நம்மளோட இந்த கைகளால ஆசிர்வதிச்சா எல்லாமே நல்லதே நடக்கும். ஆனா நம்மளோட கைய மத்தவங்களுக்கு கொடுத்தா அது அபசகுணம். இந்த சமுதாயத்தோட சந்தோஷத்துக்காக நம்ம ஆடி பாடி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நாம இந்த சமுதாயத்துல வாழணும்னு நினைச்சா அது அபசகுணம்னு சொல்லுவாங்க சௌமியா. உன்னோட அம்மா இந்த சமுதாயத்தோட விதிமுறைகளையே மாத்தணும்னு நினைக்கிறா. அதனாலதான் அவ உன்னை சாதாரண பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கா. உண்மைய கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் மறைக்க முடியும். ஆனா அத மாத்த முடியாது. இங்க பாருமா சௌமியா, எங்களுக்கு பகலும் இல்ல, ராத்திரியும் இல்ல, சுபமும் இல்ல, அதே மாதிரி அபசகுணமும் இல்ல. உன் புகுந்த வீட்டு ஆளுங்க பொம்மையை தயார் பண்றாங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த கடவுளை நம்மள பொம்மையா படைச்சிட்டாரு. நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கிறதுனால யாருமே நம்மள ஏத்துக்க முன் வர்றதில்ல. இந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிற இந்த உலகத்துக்கு நடுவுல நமக்கு ஒரு சின்ன இடம் மட்டும்தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்த உலகம் நாம நினைச்ச மாதிரி வாழறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்ல. நீயும் எங்க கூட வந்துடு.